பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. காட்டு யானை தாக்கி வெளிக்கந்த சிங்கப்பூர பகுதியில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சிங்கப்பூர பகுதியை சேர்ந்த டிஜி நந்தாவதி என்ற 64 வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது வீட்டிற்கு அருகில் இருந்த போதே இந்த பெண் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கானதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். 6 பிள்ளைகளின் தாயான நந்தாவதி வீட்டில் தனியாகவே வாழ்ந்து வந்துள்ளார். காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கான பெண்ணின் சடலம் நேற்று மாலையே கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் யானைகளால் மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்படுகின்ற போது சில வேளைகளில் மனிதன் அல்லது யானை உயிரிழக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளிலும் இது ஒரு பொதுவான பிரச்சனையாக காணப்படுகிறது. தேனீக்களை பயன்படுத்தி மனிதர்களுக்கு யானைகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளுக்கு தீர்வு காண்பதற்காக கென்யாவில் பெண் நிபுணர் ஒருவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். ஆப்பிரிக்க யானைகள் தேனீக்களுக்கு அச்சம் கொண்டுள்ளமையே இந்த கண்டுபிடிப்புக்கு ஏதுவாக அமைந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் விவசாயிகளின் செய்கைகளை யானைகளிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தென்னாப்பிரிக்காவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கென்யா போன்ற தென்னாப்பிரிக்க நாடுகளில் யானைகளால் மனிதர்களுக்கு அடிக்கடி தொல்லைகள் ஏற்படுகின்றன. இதனால் இலங்கை போன்றே கென்யாவிலும் செய்கைகளை பாதுகாப்பதற்காக காவல் புரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது ஆய்வின் பிரகாரம் தேனீக்கள் காணப்படுமாயின் குறைந்த எண்ணிக்கையான யானைகளின் ஒலி அலைகளே பதிவாவதாக மிருக நடமாட்டங்களை ஆராயும் விசேட நிபுணர் லூசி கெங் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய யானைகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக இந்த ஒலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே யானை தொல்லைகளை தவிர்ப்பதற்காக தேனீக்களை கொண்டு வேலிகளை அமைக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. சமாந்தரமாக 10 மீட்டர் இடைவெளிகளில் தேன்கூடுகளை அமைக்க முடியும். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவை சுற்றி மின்சார வேலி அமைப்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம் என்பதால் இந்த முறை தீர்வாக அமையும் என்று மிருக நடமாட்டங்களை ஆராயும் நிபுணர் லூசி கிங் குறிப்பிடுகின்றார். நான் தேனீகளை கொண்டு வேலி அமைத்துள்ளேன். இதன் மூலம் விவசாயிகளின் செய்கைகள் பாதுகாக்கப்படுவது மாத்திரமன்றி அவர்கள் மேலதிக வருமானத்தையும் பெற்றுக் கொள்கின்றனர். தேனீ வளர்ப்பின் மூலம் தேன்பானி மெழுகு உற்பத்திகளை மேற்கொண்டு செய்கையாளர்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதன் மூலம் பல்வேறு சாதகங்கள் ஏற்படும். இந்த முறையை ஆசியாவில் முன்னெடுக்க நாம் எண்ணியுள்ளோம். ஆசியாவில் உள்ள யானைகளுக்கும் தேனீக்களை கொண்டு இந்த முறையை செய்து பார்க்கலாம். ஆசிய நாடான இலங்கையில் இந்த முறையை செய்து பார்க்க முடியுமா? உயிர் பல்வகைமைத்துவ முறையொன்று இலங்கைக்கு உகந்ததா இல்லையா? கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீட்டுக்கு அனுமதி வழங்கியமை சட்ட ரீதியானது அல்லவென தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் உயர் நீதிமன்றத்தில் இன்று ஆட்சேபனை மனு ஒன்றை தாக்கல் செய்தார். கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்டிருந்த குற்ற பிரேரணையின் போது ஷிராணி பண்டார்நாயக்க தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் எடுக்கப்பட்ட முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. ஷிராணி பண்டார்நாயக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுவை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முடிவை இடைநிறுத்துமாறு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு பிழையான முன்மாதிரியாகும் என குறிப்பிட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரி சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். அதற்கு அனுமதி வழங்கிய உயர் நீதிமன்றம் மே மாதம் 29ஆம் திகதி மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயித்திருந்தது. எவ்வாறாயினும் தெரிவுக்குழு உறுப்பினராக இருந்து அதிலிருந்து விலகிக் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்தவிதமான அடிப்படையையும் கொண்டிருக்கவில்லை என்று தனது ஆட்சேபனை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபர் ஒரு தலைப்பட்சமாக அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியதை முன்னிட்டு தனது ஆட்சேபத்தை தெரிவிப்பதாகவும் விஜித ஹேரத் கூறியுள்ளார். இதற்கமைய சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை எதிர்வரும் 29ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது தனது ஆட்சேபனை மனுவை அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு சட்டத்தரணி சுனில் வட்டகல ஊடாக விஜித ஹேரத் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா நெடுங்கேணி பகுதியில் சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபரை கைது செய்வதற்கான 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. நெடுங்கேணி சேனப்பிலவி கிராமத்தில் கடந்த 14ஆம் தேதி 7 வயதான பாடசாலை மாணவி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் கடந்த 2 நாட்களாக கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வீடுகளில் பாவனைக்கு பின்னர் அகற்றப்படும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவற்றை மீள் சுழற்சி செய்யும் நடவடிக்கையொன்றை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான தொழிற்சாலைகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க தெரிவித்தார். ஹொர்ன பகுதியில் மேல்சுழற்சி நடவடிக்கைக்கான தொழிற்சாலை நிர்மாண பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக மத்திய சுற்றுலா அதிகார சபை குறிப்பிடுகிறது. வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களை உக்கும் மற்றும் உக்காதவை என வகைப்படுத்த உள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் கூறினார். உக்காத பொருட்களுக்குள் உள்ளடங்கும் பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை சுழலுக்கு வெளியேற்றாது இருப்பதற்கான முறையான திட்டம் ஒன்றை மத்திய சுற்றுலா அதிகார சபை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. வீடுகளிலிருந்து அகற்றப்படும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து நாட்டில் தற்போது காணப்படும் மீள் சுழற்சி நிலையங்களினூடாக அவை சுத்தப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அதன் பின்னர் உபகரணங்களினூடாக அவற்றை மீள் சுழற்சி செய்து மீள பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றும் திட்டம் ஒன்று மத்திய சுற்றுலா அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற தொழிற்சாலைகளுக்கான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக 15 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங் மேலும் தெரிவித்தார். மற்றொரு உள்நாட்டு செய்தி. கடந்த 13ஆம் தேதி பெய்த மழையினால் ஹட்டன் நகரை அண்மித்த பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டமைக்கான காரணத்தை நேற்றைய தினம் நாம் தெரிவித்திருந்தோம். இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்காக நுவரெலியா மாவட்ட செயலாளர் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தார். ஹட்டன் நகரை அண்மித்த பகுதிகள் கடந்த 13ஆம் தேதி இவ்வாறு காட்சியளித்தன. திக்கோயா பெருக்கெடுத்தமையினால் பல பகுதிகள் நீரில் மூழ்கின. சிறு மழைக்கு கூட திக்கோயா பெருக்கெடுத்ததற்கான காரணம் சட்டவிரோத கட்டிடங்களின் நிர்மாணங்களை என பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டினர். இந்த விடயம் குறித்து நேற்றைய தினம் நாம் சுட்டிக்காட்டியதை அடுத்து மாவட்ட செயலாளர் இன்றைய தினம் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். நீங்கள் பொறுமையாக இருங்கள், நான் கூறுவதை மாத்திரம் கேளுங்கள். கிராம மக்களிடமும் அதிகாரிகளிடமும் கேட்க வேண்டும் என்றால் நான் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடமே நான் கேட்கின்றேன். இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வரை பொறுமையாக இருங்கள். இந்த விடயம் குறித்து பிரதேசவாசிகளிடம் தகவல்களை கேட்டறிந்து கொண்ட மாவட்ட செயலாளர் தன்னால் முன்னெடுக்கக்கூடிய விடயம் குறித்து எமக்கு கருத்து தெரிவித்தார். இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமைக்கான காரணத்தை சிரச சக்தி ஊடக நிறுவனம் வெளிப்படுத்தியிருந்தது. ஆற்றின் நீரோட்டத்தை மறைத்து நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத நிர்மாண பணிகளை அகற்றுவதற்கு இடர் முகாமைத்துவ அமைச்சு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தீர்மானம் ஒன்று எடுப்பதற்கு இவ்வாறான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகின்றமைக்காக சிரச நிறுவனத்திற்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் தனியார் காணிகளில் இயங்கி வருகின்ற சிறு சிறு ராணுவ முகாம்களை பலாலி பிரதான ராணுவ முகாமுக்குள் உள்வாங்குவதற்கான சாத்தியங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக ராணுவ தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிக சூரியவிடம் வினவப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இராணுவ முகாம்களில் மிகவும் சிறிய அளவிலானவை தனியார் காணிகளில் இயங்கி வருகின்றன. சுமார் 15 முகாம்கள் அவ்வாறு உள்ளன. அவற்றிலும் 3 அல்லது 4 முகாம்களை தவிர ஏனைய சிறு சிறு முகாம்களை பலாலி பிரதான இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்வதற்கான இயலுமை குறித்து திட்டமிடுவதற்கான செயற்பாடுகளை இராணுவ தரப்பு முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைய 3 அல்லது 4 முகாம்களை தவிர ஏனைய அனைத்து முகாம்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட காணிகளில் மாத்திரமே இயங்க உள்ளன. அடுத்த விளையாட்டு செய்தி. இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சானக வெலகதர சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக திலஹார எட்டிகே குழாத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கண்டியில் நடைபெற்ற பயிற்சி முக்கோன் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான போட்டியில் சானக வெலகதர உபாதைக்குள்ளானார். இதன் காரணமாக சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பை அவர் இழந்துள்ளார்.
வெலகெதர உபாதையிலிருந்து பூரண குணமடையாதிருப்பதால் இங்கிலாந்தில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கிண்ண தொடருக்கான இலங்கை குழாத்திலிருந்து அவரை நீக்கியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலகெதரவுக்கு பதிலாக தில்ஹார ஏட்டியை பெயரிடப்பட்டமை விளையாட்டுத்துறை அமைச்சரினதும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தொழில்நுட்ப குழுவினதும் அனுமதி கிடைத்துள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.